ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நேற்று சுற்றுப்பயணத்தை தொடங்கிய சசிகலா அவர்களுக்கு இன்று அதிமுகவிலிருந்து காட்டமான ஒரு பதில் வந்திருக்கிறது. திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் மூலமாக நிறைய இது கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது அப்படின்னு பழைய காளிமுத்து டயலாக்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மீண்டும் இணைப்பது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு உதயகுமார் அவர்கள் இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். சசிகலா அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்கிறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க, அவங்க சார்ந்த சமூகத்துக்கே அவங்க எதுவும் செய்யறதில்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கின்றார். இதற்கு எதிர்த்தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க, அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியானவை தானா, இந்த சாதி ரீதியாக இந்த பிரச்சனை ஒரு வெளிப்படையாக ஒரு சாதி அரசியலாக மாறுகிறதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இதில் இருக்கிறது. நம்ம கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள், இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு திரு தேனி கர்ணன் அவர்களும் மற்றும் திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்களும் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் மற்றும் வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும் இணைய இருக்கின்றார்கள். நான் திரு தேனி கர்ணன்ட்டு தொடங்கலான்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு கேள்வியே கேட்குறாரு ஆர்பி உதயகுமார். அவங்க சமூகம் என்னென்னமோ பேசுறாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு பேசுறாங்க. அவங்க சமூகத்துக்கு அவங்க முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறேன். ஜெயலலிதா அவர்களோட இத்தனை வருஷமா இருந்தாரு, என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் அன்பான மாணவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்லது செய்யணும் தான் சின்னம்மா நினைக்கிறாங்க. அப்படிதான் அம்மா வழியில் வந்தவங்க ஜாதி ரீதி இல்லாம அனைவரும், ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருதாய் மக்களாக நினைச்சுதான் சின்னம்மாவோட அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க போய்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அத முதல்ல உதயகுமார் அவர்கள் மனசுல வைக்கணும். ஜாதி ரீதியா அவங்க அரசியல் பண்றாங்க. அன்னைக்கே வேற மாதிரி டிவி தினகரனோ திவாகரன் அவர்களோ யாராவது ஒருத்தரை முதலமைச்சராக்கி விட்டு நான் செருக்கி போறேன் பையனை வெளியெடுங்க போயிருப்பாங்க. அன்னைக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட ஜாதி அரசியல் பண்ணாம அம்மா வழியிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை பின்பற்றி எடப்பாடி பழனிசாமியை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் போனாங்க. அந்த விஷயம் நாடறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது சின்னம்மாவுடைய மக்கள் பயணத்தை பார்த்து மிரண்டு போய் பயந்து போய் பதறி அடிச்சு ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. நான் என்ன கேக்குறேன்னா சின்னம்மா அவங்க ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துக்கு இத்தனாம் தேதி வர்றேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும் ஒரு தொலைக்காட்சியில கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா தன்னிச்சையாக பொதுமக்களும் தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்க, நாங்களும் நிறைய கேட்கிறோம், மக்களும் நிறைய பாக்குறாங்க, எல்லாருமே தன்னிச்சையா வர தொண்டர்கள் தான் திமுக சொல்லுவாங்க, அதிமுக சொல்லுவாங்க, நீங்களும் சொல்வீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது எது நடக்குதுங்கிறது நம்ம பிராக்டிகலா தெரியும்ல. இல்ல மேடம், ஏன்னா சின்னம்மா அவர்களை பார்க்க வரதால தன்னிச்சை ஏன்னா தொண்டை மனந்து போயிருக்கேன் மேடம். ஏன்னா இந்த தலைமை பிடிக்காம நம்ம ஓட்டு போடாம இருக்க வேலை செய்யறோம். ஆனா கட்சி அசிங்கப்படுது, சின்ன 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப அம்மா தலைமை யாரு, அப்ப சின்னம்மா வரவேற்பு அப்படின்னு தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் தான் அந்த கட்சிக்குள்ள வந்தா தலைமை பொறுப்புக்கு தான் வரணும். ஆமா, தலைமை பொறுப்புக்கு தான் வரணும். அது எப்படி விடுவாரு? அங்கேயே சாத்தியம் இல்லாம போயிடுச்சுல்ல மேடம். அதிமுக என்பது தொண்டர்களுடைய இயக்கம் மேடம். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களால் தீர்மானிக்கக்கூடிய இயக்கம். தொண்டர்களுக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருக்காரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர், கட்சியோட நிறுவன தலைவர். அப்படி இருக்கும்போது தொண்டர்களுடைய எண்ணத்தையே அறியாம தொண்டர்களுடைய எண்ணோட்டத்தை முதல்ல ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு பொதுச்செயலாளர் சொல்லிக்கிறாங்க. அவங்க கடக்கோடி தொண்டருடைய மனநிலை என்னன்னு அறியாமத்தான் மேல்மட்ட நிர்வாகியை கண்ட்ரோல் எடுத்த போதும் நம்ம எல்லா தேர்தலும் ஜெயிச்சு வந்துடுறோம், நம்மளுக்கு பதவி இருந்தா போதும் நினைக்கிறாரு. அதுக்குத்தான் தொண்டர்கள் நீதிமன்ற தீர்ப்பு, தேர்தல் ஆணைய தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு, தொண்டருடைய தீர்ப்பு தொடர்ச்சியாக 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறது. இதை உணர்ந்து பார்க்க வேணும். பழனிசாமி அவர்கள் 10 தேர்தல் நின்னாரு, தோத்தாரு. சசிகலா அவர்கள் எத்தனை தேர்தல் நின்னாங்க? இல்ல ஒரு விஷயம் மேடம், சின்னத்துக்கு எதிராக வேலை பார்க்க கூடாது, சின்னத்துக்கு எதிராக பேசக்கூடாது. தேர்தலையே நின்னதில்ல, மக்களையே சந்திச்சதில்ல, ஒரு ப்ரூவே ஆகாத போர்ஸ் நாங்க தான் தலைமை ஏற்போம் சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? மக்கள் சந்திக்கல மேடம். இதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி புரட்சி பயணம் என்ற பேர்ல வட மாவட்டங்களிலும் அதே போல கொங்கு மண்டலத்திலும் மிக சிறப்பான வரவேற்பு இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு தேர்தல்ல மக்கள் உங்களுக்கு எத்தனை % ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல ஒரு விஷயம் மேடம், தேர்தல்ல எடப்பாடி தலைமையிலான அதிமுக எவ்வளவு வாங்கி இருக்கு அந்த கேள்வி வரும்ல. அது கேட்டாச்சு, அவர் தோத்துட்டாருன்னு. சரி ரைட்டு, நான் அதை ஒத்துட்டு தான் பேசுறேன். சரி அவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு ஜெயிச்சீங்கன்னு கேக்குறேன்.
அதுதான் மேடம், இது ஒரு விஷயம். சின்னமா தேர்தல் நிக்கலையே, கட்சியை ஒற்றுமைப்படுத்தும். இல்ல இல்ல மேடம், கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஒற்றுமைப்படுத்தி பலவாய்ந்த அதிமுகவா களங்கண்டாத்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும். இப்ப அண்ணன் ஓபிஎஸ் வந்து தனியா ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாரு, இல்லாட்டி அவரே நிக்கிறாரு, ஓட்ட பிரிக்கிறாரு. அதே போல தினகரன் வந்து தனியா வேட்பாளர் அறிவிக்கிறாரு, அவரே நிக்கிறாரு, ஓட்ட பிரிக்கிறாரு. ஆனா சின்னமா அந்த வேலை செய்யல. ஏன்னா இவர்கள் எல்லாம் பிள்ளைகளா தான் பாக்குறாங்க. தம் பிள்ளைகள் மனம் திறந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒன்றுபட்டால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறலாம், வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறலாம். இல்லையா இனி அடுத்தடுத்து தோல்வி முகம் தான் போகும். அதனால வரவேற்க பொதுமக்களும் தொண்டர்களும் தன்னிச்சையா வந்துட்டு இருக்காங்க. அந்த காரணம் உங்களுக்கு பிடிக்கல, மனசு எரியுது. கேட்போம். நான் நிகழ்ச்சியில இந்த பகுதியில் நம்மோடு திரு பொங்கலூர் மணிகண்டனும் திரு தமிழ்மணி அவர்களும் இணைகின்றார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மணிகண்டன், திரு உதயகுமார் சொல்றாரு அவங்க வந்து ஏதோ அந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யல அப்படின்னு. சரி, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்களை மேல கேள்வி வரும்ல அடுத்து. ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்து கொண்டு எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாத்து வருகின்றார். அதாவது பலமுனை தாக்குதலை எல்லாம் சமாளித்து இந்த இயக்கத்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாத வகையில் அம்மா வைத்ததை போல மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதியிலும் வந்து நிர்வாகிகளோடு கலந்து பேசி வெளிப்படையாக அவரை பேச சொல்லி இவர் பதிலளிச்சு அடுத்த போறார். அப்போ இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கட்சியிலே இல்லாதவர்கள், கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், அரசியலிருந்து வெளியேறிவிட சொன்னவர்கள் இன்னைக்கு புதிதாக வந்து நாங்கள் தான் இயக்கத்தை காப்பாற்ற போகிறோம், நாங்கள் தான் இது செய்கிறோம் என்று சொன்னால் உணர்வுள்ளவர்கள் பதில் சொல்ல செய்வாங்க. அதான் உதயகுமார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நீங்க ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரச்சனையா மாத்துறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத நீங்க முக்கியமான கேள்வியா வைக்கிறீங்க. ஆமா, நீங்க திரு கர்ணன் சொல்றாரு நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க அதை சமூக பிரச்சனையா மாத்துறீங்களோ அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இல்ல சமூக பிரச்சனையாக உருவாக்க முயற்சிப்பதே அவர்கள் தான். இப்ப நீங்க வந்து சசிகலா அம்மையாரோ மற்றவர்களோ பாத்தீங்கன்னா அந்த சமூக ரீதியான ஒரு கட்டமைப்பாக மாற்றம். அதன் விளைவுதான் இந்த மாதிரி செய்தி வருது ஒழிய அதிமுக அந்த மாதிரி எப்பவும் செய்யவும் இல்லை, செய்ய போதும் இல்லை, தேவையும் இல்லை. அந்த மாதிரி பார்த்தால யாருக்கு பொறுப்பு தரதோ அல்லது தொகுதி ஒதுக்குறதோ எதுவுமே கிடையாதுங்க. இதை முழுக்க இவர்கள் அதிமுகவை தங்கள் வசப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற நாடகங்க. என்னோட முதல் கேள்விக்கு வந்துடுறேன். அப்போ உதயகுமார் அவர்கள் சொல்றாரு இத்தனை வருஷம் ஜெயலலிதா அவர்களோட இருந்தாங்க, சிஎம்க்கு அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க இவங்க மக்களுக்கு அப்படிங்கிறாரு. இது சசிகலா அவர்கள் மீதான விமர்சனமா, ஜெயலலிதா அவர்கள் மீதான விமர்சனமா? இல்ல இதுங்க, அதாவது தான் சார்ந்த சமூகத்தை தனக்கு ஆதரவு நம்ம அம்மையார் சசிகலா முயற்சிக்கிறாங்க உண்மை. அப்போ நீங்க வந்து இன்றைக்கு பேசுறவங்க 96ல அதிமுக படுதல் அடைந்த போது அப்ப என்ன பண்ணீங்க, என்ன காரணம், யாரு காரணமா இருந்தீங்க, மக்கள் என்ன பேசிட்டாங்க? அப்போ அம்மா என்கிற ஒரு மாபெரும் தலைவியை சிறைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாக வைத்து அதிமுகவை அவமானப்படுத்திய அந்த குடும்பம் சசிகலாமையா இருந்தா. நான் சொல்ல ஓபிஎஸ் சொன்னார். ஓபிஎஸ் கடந்த கால குற்றச்சாட்டுகளை படிச்சு பாருங்க. அவர் அந்த குடும்பத்தை வெளியேற்ற இல்ல, நீங்க ஜெயலலிதா கூட இருந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல அந்த சமூகத்துக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க அப்ப இன்டைரக்டா ஜெயலலிதாவின் தானே விமர்சிக்கிறீங்க. ஜெயலலிதா ஒன்னும் செய்யலன்னு தானே சொல்றீங்க. தனிப்பட்ட மேடம், தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்காக அவர் இன்றைக்கு முனைப்பு காட்டுறார். அதாவது இன்னைக்கு வந்து அப்படியாவது கொண்டு வரலாம், அப்படியாவது இல்ல சார், அதான் சொல்றேன் சார். சசிகலா ஒன்னும் செய்யலன்னா ஜெயலலிதா ஒன்னும் செய்யலன்னு தானே பொருள் ஆகுது. ஏன்னா அவங்க தானே அப்ப சிஎம், இவங்க சொல்ல தானே முடியும், அவங்க தானே செய்யணும். மேடம் இல்ல, அம்மாவை பொறுத்தவரையில அவங்க வந்து பொதுவான தலைவி, ஜாதி பார்த்தோம், மதம் பார்த்தோம், மொழி பார்த்தோம், இனம் பார்த்தோம் பேசல, பொதுவான தமிழ்நாடு என்று பார்த்தோம். அதே வழிதான் அடப்பாடியே போயிட்டு இருக்காரு. இன்றைக்கு இவர்கள் இந்த பயணம் என்கிற பெயரில் செல்வதெல்லாம் சாதி ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக பண்றாங்க. அப்போ இந்த கேள்வி வருது, இன்னைக்கு சாதி ரீதியா வர்றீங்களே, இந்த சாதிக்கு தனிச்சு என்ன பண்ணுனீங்கன்னு கேள்வி வருது இல்ல? அதை கேட்காரு உதயகுமார் அண்ணன், வேற ஒண்ணும் இல்ல. உதயகுமார் அண்ணன் கேட்கிற கேள்விக்கு அம்மையார் சசிகலா பதில் சொல்லிட்டு முதல்ல. ஏன்னா பதில் சொல்லாம அதிமுக நான் கைப்பற்ற போறேன்னு சொல்லி இவர்களால் எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. அதாவது
அண்ணன் உதயமா சொல்றாங்க எடப்பாடி சுற்றுலா என்ன போறாங்க. சாதிச்சாரா? பொழுது இதுவரைக்கும் போகுதுன்னு எடப்பாடி சொன்னா பழனிசாமி என்ன சாதிச்சு கழிச்சிருக்காரு? பொழுதுபோக்கு நீங்க தான் நாடி விளக்கணும். பயணம் மணிகண்டன் தான் இந்த விளக்கணும். பயணத்தால் யாருக்கும் பயனில்லை. அம்மையார் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கே பயனில்லை, அவருக்கே புரியல. நீங்க ஆன்மீக பயணம் சொன்னாங்க. ஆன்மீக பயணம் ஒரு ஏரியாவில் பார்த்தேன், பண்ணாரி வந்தாங்க பார்த்தேன். ஒரு 60 கார் வந்ததுங்க. 60 கார்ல கார் டிரைவர் மட்டும் தான் இருந்தாரு. அப்ப என்ன ஆன்மீக பயணம்? யாரை பாக்குறீங்க? என்ன பேச போறீங்க? எத்தனை லட்சம் ஒரு விஷயம் குறிப்பிட விரும்புறேன் சகோதரி. இரட்டைகளையும் புரட்சித்தலைவி அம்மா அவர்களையும் எம்ஜிஆரையும் தாங்கின இயக்கம் அதிமுக. இதற்கு யாராலும் வெளியிலிருந்து எந்த முயற்சி செய்ய முடியாது. அந்த குடும்பம் வெளியேற்றப்பட வேண்டும் என்று விரும்பியது ஓ பன்னீர்செல்வம். அதன்படி வெளியேற்றப்பட்டது. கேப்போம் திரு கர்ணன், சுருக்கமான குறுக்கீடு நான் மற்ற 2 பேர்ட்டு போனோம். ரொம்ப சுருக்கமா அவர் சொல்றாரு. மணிகண்டன் சுருக்கமா சொல்லிடுறாரு. இதுக்கு சின்னமா பதில் சொல்லி ஆர்பி உதயகுமார் பேசின பேச்சுக்கு சின்னமா பதில் சொல்லணுமா? அந்த அளவுக்கு அவருக்கு பதில் சொல்ற அளவுக்கு சின்னமா இல்ல. மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பதில் சொல்றேன். ஆர்பி உதயகுமார் அதுதான் தன்னை உணர்ந்து பார்க்கணும். தன்னை உணர்ந்து பார்க்கணும். நீங்க யாரு மூலியமா கட்சிக்குள்ள வந்தீங்க, எப்படி அடையாளப்பட்டீங்கன்னு முதல்ல அவர் தன்னை உணர்ந்து பார்க்கணும். அதுக்கடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் உணர்ந்து பார்க்கணும். அதுக்கடுத்தபடி 60 கார் வந்துச்சு, 60 டிரைவர் தான் வந்து ஆள் இல்லைன்னு சொல்ற இந்த கூட நின்று பார்த்தது மாதிரி எல்லாம் பேசுறது தவறு. இன்னைக்கு எங்க உங்க கொங்கு மண்டலத்துல சேலத்துல தொண்டர்கள் கூடுனாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் கொங்கு மண்டலத்துல ஒரு இடத்துல கூட நாடாளுமன்ற தொகுதியில நீங்க ஜெயிக்க முடியல. நீங்க கேக்கலாம் சார், கேக்கலாம். எடப்பாடி சரியா இருக்காரு, நான் தொண்டர்களும் சரியா இருக்க நீங்க சொல்லிக்கிறீங்கல. சரிங்க, கேக்கலாம் சார். கர்ணன் சார், நான் பேசுறது கேக்குதா? ஒரு இடத்துல வெற்றி பெற நான் பேசுறது கேக்குதா? நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே, we have to go to the others. சாரி அவருக்கு நான் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். திரு கண்ணன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, சசிகலா அவர்களை வெளியேற்றணும், இந்த குடும்பமே அதிமுகவுக்கு தேவையில்லைன்னு சொன்னதே நீங்க தானே சார் அப்படின்னு கேட்கிறாரு. திரு கண்ணன் கேக்குதா? ஓகே, திரு கண்ணனுக்கு கேட்கல. நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல இதே ஆர்பி உதயகுமார் தான், இதே சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், அவங்க தான் கட்சியை வழிநடத்தணும்னு முதல்ல பேசின ஆள். அதுக்கு பிறகு அதுக்கு மொட்டை போட்டாரு, நிறைய நேர்த்தி கடன்லாம் செஞ்சாரு, அதுலேருந்து வந்திருக்கு. இன்றைக்கு அவங்கள கறந்த பால் மடிப்புகாதுன்னு அவரே தான் பேசுறாரு. இதை எந்த அளவுக்கு நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்? இது எடப்பாடி பழனிசாமியோட குரலாக எடுத்துக்கணுமா, இல்லை பழைய மாதிரி ஆர்பி உதயகுமார் தன்னிச்சையாக ஏதோ சொல்றாருன்னு எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்க? யாரு செல்வாக்கோட மெஜாரிட்டியாக இருப்பாங்களோ அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஜால்ரா போடுவாங்கன்னு எடுத்துக்கணும். வெரி சிம்பிள். இது எடப்பாடி குரல்னு நான் கருதலை. எடப்பாடி குரல் இல்லை. அவரு இதை பற்றி கேள்வியே கேட்காத என்கிட்ட அவர் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இதுவரைக்கும் பேசியிருக்காரா? அதனால் இது உதயகுமாருடைய கருத்தை எடுத்துக்கோங்க. அன்னைக்கு செய்ததாக சொல்லியிருந்தால் உதயகுமார் இருக்கலாம். அன்னைக்கு அந்த அம்மாவுடைய தயவு ஆதரவு தேவைப்பட்டிருக்கும். அவருக்கு பொதுச் செயலாளர் அப்படித்தான் ஆக்கினாங்க அந்த அம்மாவை. அதனால் அப்போ ஏன் பொதுச் செயலாளர் ஆக்கினீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அன்னைக்கு சூழ்நிலை ஆக்கினாங்க. சரி, ஏன் இந்த அம்மா வந்த பிறகு அரசியலை விட்டு நான் ஒதுக்கிக் கொள்கிறேன், அரசியல் ஈடுபட மாட்டேன்னு வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க? இந்த தமிழனை ஒருங்கிணைக்கணும், மக்கள் எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைச்சாங்க. யாரு? அங்க இப்பதான் ஜெயில்ல ஒதுங்கினாதான் ஜெயிப்போமா? நீங்க ஜெயில்ல இருந்து வந்திருக்கிறேன், இப்பதான் ஜெயில்ல இருந்து வந்திருக்கிறேன், அடுத்த 1 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, ஏதோ அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் ஒன்னா இருக்கீங்களே, நீங்க பாட்டு கட்சியை நல்லா ஜெயிக்க வச்சிருவீங்கன்னு நினைச்சாங்க. என்ன சொல்லிருக்கணும்? தொடர்ந்து தோக்குறீங்க. இப்ப சரி, நான் வரேன்னு சொல்றேன். கேட்டுட்டீங்க, பதில் சொல்றேன். என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய ஆதரவு என்னைக்கு அதிமுகவுக்கு தான், இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவங்க என்னைக்கு என்ன சொல்லணும்னு வார்த்தையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அரசியலை விட்டு ஒதுங்கி கொள்ளுகிறேன், ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க, அதான் சொல்றாரு. இது இல்ல, அதே ஆளுதான் இன்னைக்கு வரேன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன பிரச்சனை அதுல? அவங்க வரட்டுங்க, எங்க வர்றாங்க? அரசியலுக்கு வரட்டும், யாருமே வேண்டாம்னு சொல்லல. அவங்கள இங்க வராதுன்னு தான் சொல்றாங்க. அரசியலுக்கு என்ன தப்பதுல? அவங்க அரசியலுக்கு போறது தவறே கிடையாது. ரொம்ப சாரி சார், நான் வரேன் உங்கள்ட்ட. நான் உங்கள்ட்ட வந்தேன் வாய்ப்புக்கு, அப்ப சரியா கேட்கல. இங்க என்ன அதிகாரம் நாடு கேக்குறாரு? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது நீங்க கேளுங்க சார். கத்திக்கிட்டே இருங்க சார், நீங்க தொடர்ந்து கத்துங்க சார். அவர் இப்பதான் பேச ஆரம்பிச்சாரு. மரியாதை, தொடர்ந்து கத்துங்க. தேடி கர்ணன் கத்துவார். சாரி
Sorry. இல்ல, you must control him. Sir, that's what I'm trying to Yes, do. please When I'm do trying that. to do, you also Madam, don't get fourth agitated. time. No. Madam, fourth time. I understand. Yes. That's why நான் அவர்ட்ட தான பேசினேன், நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணல. He has not stopped, madam. I understand. So please stay calm. Now it's your turn. Please ensure it does not repeat. ப்ளீஸ் நீங்க சார், நான் வந்து அவர் வாய் பிடிக்க முடியாது, என்னால கண்ட்ரோல் அப்ப தான் நான் இப்படி தான் மேடம் பிஹேவ் பண்ணுவேன். என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. சார், யாரு டீசன்ட்டா இருந்தாலும் நான் கருத்து சொல்றேன். நீங்க இல்ல, I am trying to tell you I am on your side, but you are not accepting. நீங்க பேசுங்க, விஷயத்தை பேசுங்க. நம்ம சண்டை I can defend myself. I don't need anybody on my side. Okay, then please I will understand. stop. I will stop. Exactly. Okay, thank you. But don't be an anchor. I am only asking you to be an anchor, which you do. I am doing my job. That's your job. I am doing my job, sir. Please நீங்க சொல்லுங்க. அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறேன்னு போனது தப்பு. எத்தனை வருஷம் ரெஸ்ட் எடுத்தாங்க? சரி, திருப்பி ஏன் வந்தேன்னு ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா? அது தோத்தனால வந்தேன்னா. யார் தோத்தது? அதிமுக தோக்குது, கட்சி சரியில்லை. அப்ப அன்னைக்கு ஏதாவது ஜெயிக்கும்னு சொல்லிட்டு போனாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. தெரிஞ்சா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. நான் ஒதுங்கி கொள்ளுகிறேன். நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய ஆசீர்வாதங்கள் அதிமுகவுக்கு உண்டு, நான் கட்சியில் நான் கூட இன்னும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வேற. வழக்கு போட்டதும் ஜெயிலேருந்து வழக்கு போட்டதும் அவங்க. நான் தான் பொதுச்செயலாளர் எடுத்தது தப்புன்னு. அப்போ எப்படி இவங்க தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. அவங்க அரசியலேருந்து எப்படி ஒதுங்குவாங்க? அந்த வழக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு பெண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்பீல்லாம் அதெல்லாம் வேற. ஸோ அன்னைக்கு பொதுச் செயலாளர்னு ரிலீஸ் ஆன அன்னைக்கு அவங்க வழக்கு, அந்த வழக்கு பெண்டிங்காக தான் இருந்தாங்க. ஜெயிலேருந்து போட்டாங்க. அப்புறம் அரசியலேருந்து விளையாடணும் என்ன அர்த்தம்? அதனால் அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு யாருக்கு என்ன அரசியல் முடியுமோ அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. வேற ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே, நான் வர திரு கண்ணன் அவர்கள் இணைப்புல இருக்காருன்னு பார்க்கணும். திரு கண்ணன், கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே சார், நீங்க தானே சார் அவங்களை வெளியே போக சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு சசிகலா அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்கன்னு திரு மணிகண்டன் கேட்கிறாரு. பரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கும் நெறியாளருக்கும் சகவிருந்தினருக்கும் வணக்கம். எங்க அண்ணன் உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு, கருவாடு மீனாகாது. ஆமா, மீனாகாது. காகிதப்பூ மணக்காது. ஆமா, மணக்காது. கறந்தபால் மடிபுகாது. ஆமாம், புகாது. இதை நாங்களும் கேட்டிருக்கிறோம், கேட்டுத்தான் வளர்ந்திருக்கிறோம். அதே போல் இதையும் உதயகுமார் கேட்டுக்கொள்ளட்டும். கழுதை கொளுத்தென்ன, காஞ்சூரம் பழுத்தென்ன, நாய்ப்பால் சுரந்தென்ன, பழனிசாமி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராகி ஆன பயன்தான் என்ன அப்படிங்கிறதையும் தந்தி டிவி வாயிலாக உதயகுமாருக்கு கேட்டுக்கிறேன். இந்த உதயகுமார் உலர்களின் மன்னன். வாய்க்கு வந்ததை வந்தது போல மாறி மாறி பேசுறதுல சார், ஓபிஎஸ் மாறி பேச மாட்டார்ல. ஓபிஎஸ் கரெக்டா தானே பேசுவாரு. ஓபிஎஸ் தான் சொல்லிருக்காருன்றார் திரு மணிகண்டன் சொல்றாரு. ஓபிஎஸ் தான் சொல்லிருக்காரு. அதான் அன்பிற்கனிய அருமை சகோதரிக்கு சொல்றேன், மாறி மாறினா எப்படி பேசுறது? கருத்துக்களை மாற்றுவதில்லை, மாறி மாறி பேசுறங்கிறதுல வார்த்தைகளை நாடி போகிற அளவுக்கு மாறி பேசுகிறார் உதயகுமார். எப்படி? அதிமுக ஒன்றா இருந்துச்சு. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இறப்புக்கு பிறகு அதிமுக ஒன்றா இருந்துச்சு, நன்றா இருந்துச்சு, ஆட்சியில் இருந்துச்சு, அதிகாரத்தில் இருந்துச்சு. சரி. ஆனால் இந்த முதல் விதையை, வினை விதையை விதைத்தது யாரு? நம்ம உதயகுமார் தான். எப்படி? இல்லையா? ஆட்சியும் கட்சியும் ஒன்னா இருக்கணும். தர்ம யுத்தம் நடத்தினது யாரு? ஏன் தர்ம யுத்தம்? அதாவது தர்ம யுத்தம் நடத்துனதுக்கு காரணம், நாங்க முதலமைச்சர் பதவியை அபகரிச்சுக்கல, கட்சியை அபகரிச்சுக்கல, ஆட்சி அபகரிச்சுக்கல, அத்தனையும் கொடுத்தாச்சு. யார்கிட்ட? பொதுச் செயலாளரா சசிகலா மாட்ட கொடுத்தாச்சு. ஆட்சியும் சசிகலா அவர்கள் கையிலே ஒப்படைச்சாச்சு. தர்ம யுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ் வெறும் எம்எல்ஏ, எந்த பொறுப்புலையும் கட்சியில கிடையாது. அத்தனை பொறுப்பில் இருந்தும் திருமதி சசிகலா அவர்களால் நீக்கப்பட்டிருக்கிறார். நீக்கப்பட்டவர் கட்சியில இல்லாதவர் தன் உரிமைக்காக நடத்தினதுதான் தர்ம யுத்தம். தர்ம யுத்தங்கிற பேர்ல எங்கள் உரிமைக்காக அதிமுகவில் எங்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் போராடணும். பழனிசாமி போல, உதயகுமார் போல பதவி சுகத்தை அடைஞ்சுக்கிட்டு, பதவியை கையில கைப்பற்றிக்கிட்டு, அந்த அம்மாவாலையா சிஎம் ஆயிக்கிட்டு, அந்த அம்மா இந்த உதயகுமாருக்கெல்லாம் அந்த அம்மா பழனிசாமியாவது அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கும் போது டேபிள் கடியில ஊர்ந்துதான் ஆசீர்வாதம் வாங்கினாரு. நம்ம உதயகுமார் எல்லாம் அந்த அம்மா பிளைட் வருதுனால கீழே விழுந்துருவாரு.
சரி ஓகே மதுரையில தனிப்பட்ட flight விமர்சனங்கள் இறங்கினதுனால வேண்டாம் ஏர்போர்ட்ல குப்புற விழுந்ததே கிடப்பாரு. ஓகே 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 அப்படியாப்பட்ட உதயகுமார் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அதிமுக ஜாதி கட்சியா போயிருச்சான். அதிமுக ஜாதி, அது முக்குளத்தோர் சமூகத்துக்கு இந்த அதிமுக அம்மா என்ன ஜாதி கட்சியா செஞ்சாங்களா? போச்சுன்னு அவர் சொல்லல, நீங்களா ஜாதி அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன, நாங்க அதிமுக வந்து ஜாதி கட்சி பார்த்திருந்தா இந்த அம்மா சசிகலா உண்மையிலேயே ஜாதி பார்த்திருந்தாங்கன்னா ஓபிஎஸ்டே விட்டுருப்பாங்க. அதையும் மீறி ஜாதி பார்த்து இருந்திருப்பாங்கன்னா அண்ணன் தினகரன்ட்ட கொடுத்திருப்பாங்க. அதையும் மீறி ஜாதி பார்த்து இருப்பாங்க, குடும்ப பாசம் பார்த்திருப்பாங்கன்னா தன் தம்பிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம பழனிசாமிட்ட கொண்டு போய் அந்த பதவியை கொடுக்கணும்? ஏன்னா புரட்சி தலைவியினுடைய வழித்தோன்றல், புரட்சி தலைவியினுடைய கூடையே இருந்தவங்க. அதனால எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணுவேன்னு நினைச்சுட்டு அந்த அம்மா அப்படி பண்ணாங்க. இன்னொன்னு, பழனிசாமிக்கும் உதயகுமாருக்கும் இந்த ஊத்த வாயன்களுக்கும் உளறி கொற்றவங்களுக்கும் முகவரி கொடுத்ததே இந்த அம்மா சசிகலா தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தவறான நபருக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கும் போது எவ்வளவு தரந்தாழ்ந்து நடந்து கொள்வார்கள் என்பதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அம்மாவுக்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை இன்னைக்கு கற்றுக்கொண்டு வருகிறார் சசிகலா. சரி ஓகே, நம்ம திரு மணிகண்டன் கொண்டு போக நினைக்கிறது, சசிகலா அவர்களால் பயன்பெற்றவர்கள் யார் அப்படின்னு இன்னைக்கு கேட்கிறாரு உதயகுமார். அவரே அந்த லிஸ்ட்ல தானே வருவாருன்னு கேட்கிறாரு கண்ணன். முதல்ல தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கருத்துக்களை சொல்லாமுங்க. பார்க்கிற கோடிக்கான மக்கள் பார்க்கிற ஊடகங்கள்ல சில வார்த்தைகளை வந்து தவற விட்டோம்னா மக்கள் அசிங்கமான, நான் அதை பேசுறதே இல்லை. அதனால் அதில் போக விரும்பல. நான் தெளிவாக சொல்றேன் மேடம், அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இடம் இருக்கிறதா இல்லையா என்பதை பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார். மற்ற யார் சொன்னாலும் அது வந்து கட்சியின் கருத்து அல்ல. இல்ல பொதுச் செயலாளருக்கு எல்லாரும் சஜஷன் சொல்லலாம்ல, கட்சியில இருக்கிறவங்க பொதுச் செயலாளருக்கு சொல்லலாம்ல அவங்களோட கருத்தை. அமைச்சராக இருந்தவர், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து கொண்டு பல்வேறு பேரிடர் காலங்களில் மிகச்சிறப்பாக பணியாற்றியவர். ஏன்னா அவரை குறித்து எல்லாம் அவதூறாக பேசுவது வன்மையாக கண்டிக்கிறேன். இரண்டாவது விஷயம் மேடம், இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பெற்றிருக்கிற இந்த சரிவுக்கான காரணகாரிகளை ஆய்ந்து ஆராய்ந்து அதற்கான விடை தேடிக்கொண்டு நிர்வாகிகளோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறதுங்க. இது மாதிரி களம் விளைவிக்கிற முயற்சிகளோடெல்லாம் அதிமுக எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாது. இது போன்ற பேசுவதே அபத்தமான செயல் தான் அதிமுக கருதுங்க. திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல இவ்வளோ நாளாக சசிகலாவை சேர்க்கணுமா வேண்டாமா, ஓபிஎஸ் வரணுமா வேண்டாமா, நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிச்சிருக்கோம் இதே மேடையில். பட் ஃபர்ஸ்ட் டைமாக அதிமுகவில் வெளிப்படையாக வந்து ஒரு சமூக ரீதியான அரசியல் அப்படின்றது வந்து பேசப்படுதா, அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுதா அப்படின்ற ஒரு இதை ஒரு காஸ்ட் இஷ்யூவாக மாறுதா அப்படின்றது கண்டிக்கப்பட வேண்டியது. முந்தைய ஒரு கேள்வி கூட கேட்டீங்க, அவங்க தான் ஒன்றும் செய்யலையா, ஜெயலலிதாவும் ஒன்றும் செய்யலையான்னு ரெண்டு, அதுக்கு யாருக்கும் பதில் சொல்ல நான் சொல்கிறேன். ஜெயலலிதா செய்தாங்க அந்த கம்யூனிட்டிக்கு. தேவர் திருவுருவத்துக்கு இது கொடுத்தது யாரு? தங்க கவசம். சார், தங்க கவசம் போடுறது அது ஒரு சிம்பிள். ஆனா அந்த மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்றது இல்லை மேடம், அதை ஒரு எல்லோருக்கும் தெரிந்த உதாரணமா நான் சொல்றேன். அதுதான் மட்டும் செய்தாங்க. வேற எந்த பிராமண ராஜகோபாலாச்சாரிக்கோ ஏதாவது செய்திருக்காங்களா? இல்லை வேற எந்த இனத்துக்காவது செய்திருக்காங்களா மேடம்? யாராவது சொல்லட்டும். புரியுது. அதனால தான் நான் சொல்றேன், அந்த அம்மா செய்தாங்க மறுக்கும். ஆனால் அப்போ கூட அந்த அம்மா ஜாதியெல்லாம் பார்க்கல. அப்படி சொன்னால் என் நாக்கு அழுகி போயிடும். இன்னும் 3 விஷயம் மேடம். அந்த தர்ம யுத்தம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு எல்லாரும் மறந்துட்டு பொய் சொல்கிறாங்க, இல்லை தெரியல. திருமதி சசிகலா அந்த நாட்களில் தான் உட்காரணும்னு ஓபிஎஸ்ஸே எந்திரிக்க சொன்னாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எடப்பாடி வந்து ராஜினாமா கொடுத்துட்டாரு. எடப்பாடி உட்கார வைக்கணும்னு இப்போ இஷ்யூவே இல்லை, அப்போ கிடையாது. இவங்க போய் அன்னைக்கு இருந்த வித்யாராகவர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. லீடர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஏடிஎம்கே. அவரு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் டைப் ஆகிட்டு இருக்க ஆர்டர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் சொல்லிட்டான், சார் ஆர்டர் டைப் ஆகுது, கோயிங் டு பி கன்விக்டட். அப்படியே பொறுப்பு கவர்னர் மகாராஷ்டிரா. அதனால் ஓபிஎஸ் எழுப்பப்பட்டது. அவர் தர்மயுத்தம் யாரை எடுத்து நடத்தினாரு, இவர் இந்த இதெல்லாம் மறந்துட முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். 2, இன்னைக்கு கூட மேடம் அவங்க ஒரு போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எடப்பாடி இல்லை மேடம், யாருமே ஆரம்பிச்சிடும், வாங்க வந்து உட்காந்துக்குங்க, நீங்களாம் நானான்னு பிறகு பேசிக்குவோம்.
இதுதாங்க அரசியல். ம். அரசியல் அவங்களுக்கு மக்கள் சக்தி இல்ல அவங்களுக்கு பின்னாடின்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு தெரியல. நீங்க பார்த்துருந்தா இவ்வளவு நாள் இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு பெரிய கூட்டம்னால நாளை காலையில் கூட இன்னைக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் அவங்க முன்னாடி போனாங்க. இன்னைக்கு வந்தது அந்த காசி மேஜரோ ஏதோ ஒரு இடம் சொத்தன் காசியில் பார்த்தோம், நானும் பார்த்தேன். எத்தனை ஒன்றிய செயலாளர்கள் அதிமுக கூட போனாங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, எத்தனை இல்ல அதுவே காமிச்சு கொடுத்துரும். புரியுது. அது இருந்தால் ஒரு அந்த வளர்ச்சி இருக்குன்னு நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். புரியுது. திருக்கர்ணன் இல்ல நான் என்ன சொல்றேன், மாவட்ட செயலாளர் வந்தாங்களா, எம்எல்ஏக்கள் வந்தாங்களா, முன்னாள் அமைச்சர், அது இல்ல. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு நாங்க யாரை பார்க்கணும், யாரை மதிக்கணும், தொண்டர்களையும் பொதுமக்களையும். அதைத்தான் சின்னமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை செய்ய மறந்துட்டீங்க. இப்ப எடப்பாடி செய்த தவறு என்ன? முதல்ல துரோகம், அதுக்கு அடுத்தபடியா பொதுமக்களுக்கு தொண்டர்களுக்கும் துரோகம். அததான் சொல்ல வரேன். நீங்க யாரை பார்க்கணுமோ நீங்க பார்க்கல, நாங்க சந்திக்கிறோம். அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்திக்கிறோம், அதே போல அதிமுக கடக்கோடி தொண்டனை சந்திக்கிறோம். கண்ணீர் தெளிக்க வராங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு எம்எல்ஏக்கு வந்தானா, மாவட்ட செயலர் வந்தானா கேட்கறதுல கேள்வியில சரியில்லாத கேள்வி. பொதுமக்கள் தான், தொண்டர்கள் தான் ஒரு கட்சிக்கு பலம். அத முதல்ல தமிழ்மணி புரிஞ்சுக்கணும் நீங்க. இல்ல சார், இப்போ ஒரு 10 லட்சம் தொண்டர்களை நான் ஒரு வார்த்தையை ஏத்துக்கிறேன். அவர் சொல்றது சட்டப்படி நான் தவறுன்னு சொல்ல விரும்பல. திரு தேர்தி கண்ணன் கரெக்ட். ஒரு 15 லட்சம் பேர் நாளை காலையில் ஒரு மாநாடு போட்டு கூட்டிக்கு தொண்டர்கள் நியாயம் ஏத்துக்கலாம் அவங்கள. ஓகே திருக்கர்ணன். இல்ல ஒரு விஷயம், நீங்க ஒரு மாநாடு நடத்துனீங்க மதுரையும் கிடையாது, மதுரைக்கு அவுட்டர்ல, மதுரைக்குள்ள வந்த பிரச்சனை, மதுரை அவுட்டர்ல ஒரு மாநாடு நடத்துனீங்க. அந்த மாநாட்டுல வந்தது 90% பேர் கூலி தொழிலாளர்கள், மில்ல வேலை பார்க்கிறவங்க, தோட்டத்துல வேலை பார்க்கிறவங்க. அவங்களுக்கு கூட உருப்படியான சாப்பாடு போட தெரியாம அந்த மக்களே சாவப்பட்டு போட்டாங்க. அப்படி கூட்டத்தை கொண்ட சொல்றீங்களா? இல்ல, தன்னெழுச்சியா வரணும், அவன் தான் தொண்டை. அதிமுக தொண்டை வந்து அததாங்க வந்துட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சின்னமா எங்க போறாங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. மாநாடு நடத்த முடியாதா? எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்துற போது எங்களால முடியாதான்னு கேக்குறேன். அதெல்லாம் நடக்க போகுது, நடத்த முடியல. ஆனா உங்கள மாதிரி விலை கொடுத்து வாங்கி மாநாடு நடத்த மாட்டோம், தன்னெழுச்சியா வருவாங்க. இல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு யதார்த்தத்தை ஏத்துக்க தானே வேணும்ல. இப்ப நீங்க அதிமுகல நீங்க எல்லாரும் போய் சேரணும்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்காமல் இது நடக்க போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவர்தான் பொதுச் செயலாளர், அவர்கிட்டதான் ரெட்டையில இருக்கு, கொடி இருக்கு, கட்சி ஆபீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருக்கட்டும் மேடம். அப்ப அவரோட ஒப்புதல் இல்லாம நீங்க எப்படி செய்வீங்க இத? இல்ல ஆமா, அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட பூட்டன் சொத்து, அவர் ஒப்புதல் வேணும். தொண்டர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு பதவியை அபகரிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களுடைய ஒப்புதல் வேணும். அந்த தொண்டர்கள் தான் தொடர்ச்சியாக தோல்வியை கொடுத்துருக்காங்க. இது தெரியாம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க குப்பக்க விழுந்து மூக்கொடைஞ்சாலும் எங்க மீசையில மண் ஒட்டல அப்படின்னு உதயகுமார் போன்ற இந்த அடிமைகள் எல்லாம் பேசுவதை பார்த்து இல்ல அடிமைகள் தாங்க. இதுல என்ன இருக்கு? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அதனுடைய வெளிப்பாடத்தான் அவர் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், உதயகுமார் வந்த பாடம் என்ன? வெங்கடேஷ் மருத்துவர் வெங்கடேஷ் இல்லாட்டி அடையாளம் பார்க்க முடியுமா? என்னமா உறவினர் வெங்கடேஷ் இல்லாட்டி நீங்க இந்த நிலைமைக்கு வர முடியுமா? முதல்ல தன்னை குத்து கவனிக்கணும் உதயகுமார் அவர்கள். ஓகே, கேட்போம். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இப்போ சமீபத்துல தேர்தல், முன்னாடி தேர்தல், அவங்க தொடர்ந்து எதிர்த்தரப்புல சொல்றது தொடர் தோல்விகளை சுட்டி காட்டுறாங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான வாக்கு இந்த தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கு? ராமநாதபுரத்துல என்ன நடந்திருக்கு? ஆர்பி உதயகுமார் பொறுப்பாளராக இருக்கிற தேனியில, அவர் சொந்த ஊர் மதுரையில 3வது இடம் போயிருக்கீங்க. அப்போ இதெல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுது இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏரியால மக்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னும் போது அதை நீங்க சரி பண்ணணும்ல. நாட்டில் 2 இயக்கங்கள் பெரிய கட்சி, ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. நீங்க நான் ரொம்ப தூரம் போகல, பழைய காலத்தில் 2011 இருந்து பாருங்க, அதிமுக ஆட்சி அமைத்த காலத்துல பாருங்க, திமுகவே 13 முறை தொடர்ந்து தோல்வியை தள்ளி இருக்கிறதுங்க. நான் பட்டியலே சொல்றேன். 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி, 2011 திருச்சி மேற்கடை தேர்தலில் தோல்வி, 2019 தோல்வி. எந்த தேர்தலையும் அவங்க 10-12 இடத்துல 3வது இடம் வரல. சரிங்களா? ராம்நாட்ல என்ன பெர்சன்டேஜ் நீங்க வாங்குறீங்க சொல்லுங்க. 10 இடத்துல 3வது இடம் வந்தாங்களா? இன்னைக்கு 2 இடத்துல வந்தாங்க 3வது இடம். நாடாளுமன்ற
2014 நாடாளுமன்ற திமுக 3ஆம் இடம்ங்க. எத்தனை இடத்துல? கோயம்புத்தூர் அதிமுக வெற்றி, 2வது பாஜக, 3வது திமுக, இந்த மாதிரி பல இடங்கள் வந்தாங்க. அதுதான் சார், கோயம்புத்தூர், தர்மபுரி, கன்னியாகுமரி நீங்க சொல்லலாம் மேக்ஸிமம். அவ்வளவு இல்ல, கன்னியாகுமரி கூட அவங்க செகண்ட். கன்னியாகுமரி நீங்க தான் தேர்ட். அதிமுக வேற என்ன இல்ல வித்தியாசம் சார், ராம்நாட்ல நீங்க எடுத்த ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு சார்? ராம்நாட்ல 9% சார். உங்க மதுரையில 3வது இடம் சார். தேனியில 8% 9% சார். தூத்துக்குடியில 15% சார். திருநெல்வேலியில எவ்வளவு, அதுவும் 20க்கும் குறைவுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க எப்படி எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்கீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல மேடம். இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க, இதுக்கு பதில் எடப்பாடியாரோ மற்றவங்களோ சொல்ல வேண்டியதில்லை, தொண்டர்கள் சொல்றாங்க, நிர்வாகிகள் சொல்றாங்க. இன்னைக்கு கோவை பாராளுமன்ற கூட்டத்தில் வந்த நிர்வாகிகளே சொன்னாங்க, நாடாளுமன்ற தேர்தல் மோடி வேண்டாம் மோடி வேண்டும் என்கிற வகையில தேர்தல் கணிக்கப்பட்டது, அதனால் நாம் தோற்றோம். அதான் தெளிவான உண்மைங்க. நீங்க சட்டமன்ற தேர்தல் இதே மாதிரி இதுக்குதான் மோடியோடய கூட்டணியில இருந்திருக்காங்க அவ்வளவு நேரம் சொன்னாங்க. நீங்க அதையும் கேட்கலையே, இப்ப சொல்றீங்க மோடி வேண்டாம் மோடி வேண்டாம். அதாவது நீங்க தொண்டர்கள் கருத்தறிந்துதான் இந்த இயக்கம் செயல்படுதுங்க. எடப்பாடி சொன்னாரு, அதாவது இதே இடங்கள்ல அத்தனை மாவட்ட செயலகம் கூட்டி எந்த கட்சியை கூட்டு யாரு வேண்டாம்னு சொல்லும் போது ஒட்டுமொத்தமாக எடுத்து முடிவது, அதன்படி செயல்பட்டாங்க. அப்போ இன்றைக்கு நடைபெற்று முடிவதற்கு நாடாளுமன்ற தேர்தல் மோடியா மோடி வேண்டுமா வேண்டாமா தான், அதன்படி நடைபெற்ற தேர்தல் வைத்துக் கொண்டு அதிமுக 2019 பெரும் தோல்வி வெட்டுதுங்க. அதற்கு பிறகு 21 75 இடங்களை வெற்றி ஒரு 3% வாக்குகள் குறைவாக பெற்று ஆட்சி இழந்ததுங்க. அது ஒரு 3 லட்சம் வாக்குகள் தான். அப்போ இதை வைத்துக் கொண்டு எத்தனை நாளுக்கு ஓடுறதுங்க? மொத்தமா அதிமுக தோல்வி பேசி பேசி மக்களை குழப்பதற்கு, கருத்தைகளை உருவாக்குவதற்கு முயற்சி மத்தியில் அதிமுக பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லைங்க, கவலைப்படல. மக்களை சந்தித்து மகத்தான வெற்றியை பெற அடுத்து என்ன செய்யலாம், எப்படி நிர்வாகத்தை மேற்கொள்ளலாம் என்கிற ஆலோசனையில் கட்சி தலைமை தீவிரமா இருக்குங்க. அதனால இது போன்ற வெற்றி வாய்ச்சவலை எல்லாம் அதிமுக கண்டு கவலையே படல மேடம். அதாவது உண்மையை சொன்னா தமிழ்மணி ஐயா சொன்ன மாதிரி கடந்த காலத்தை திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா யார் செய்து தவறு, எப்படி முடிவு பண்ணாங்க எல்லாம் மக்களுக்கு பூரா தெரியுங்க. அவர்களே இன்றைக்கு திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி ஏன் பேச காரணம் என்னங்க? அதிமுக 4 ஆண்டு காலம் அளித்த ஆட்சியை இன்றைக்கு மக்கள் உணர்ந்து பேசுறாங்க. அப்போ அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. அதை நோக்கி அதிமுக பயணிக்குதுங்க. வெற்றி கூச்சல் போட்டு அதிமுக கைப்பற்றுவோம், அதிமுக தோல்வி அடையட்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி செய்த வேலையையும் மக்களும் பார்க்கறாங்க, தொண்டர்களும் பார்க்கறாங்க. இதுக்காக பொறுப்படுத்தினா நேரம் 1.5 ஆண்டு காலம் இருக்குங்க. சட்டமன்ற தேர்தல் மேற்கொள்வோம். திரு கண்ணன் போயிட்டு வரணும், அவரும் பேசணும்ல. ஒரு மேடம் ஒரே விஷயம், மணிகண்டனுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். இதுல 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம் தான் அம்மா காலகட்டத்தில் இருந்துச்சு. 1.5 கோடி தொண்டர்கள் உறுப்பினர்கள் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி அபகரிச்ச பிறகும் நாங்க 2 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கோம் சொன்னாங்க. சரி, 2 கோடி தொண்டர்கள் நீங்க வச்சிருக்கீங்க, ஏப்பா 1 கோடி ஓட்டு வாங்கிருக்கீங்க? அது 3 கட்சி கூட்டணி சேர்த்து வெக்கமா இல்லையா? இது பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு கேட்கிறேன் நான். 96ல இதே மாதிரி 1.5 கோடி சொன்ன அம்மாவுக்கு கிடைத்த வாக்கு 73 லட்சம். சசிகலா குடும்பத்தினால் அதிமுக மிகப்பெரிய தோல்வி சந்திச்சதுங்க. அதிமுக வீழ்ச்சிக்கு காரணமே சசிகலாவும் குடும்பம் தான். அப்ப 96 படுதோல்வி அம்மா சரிக்கு போன காரணம் சசிகலாவும் குடும்பம் தான். அந்த குடும்பத்தை வைத்துக் கொண்டு அதிமுக இயங்கினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். 96 அம்மா சிறைக்கு சென்று கஷ்டத்தை அனுபவித்தாங்க. அப்ப அம்மாவை ஏமாற்றி கட்சியை அபகரித்தவருடைய மத்தியில அதிமுக இன்றைக்கு சுயமரியாதை நிக்குதுங்க. அந்த சுயமரியாதை இயக்கத்தில் என்ன சுயமரியாதை? சசிகலா போன்ற அந்த சுயமரியாதை அம்மாவுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவித்த நிச்சயமாக கட்சியில அனுமதி கூடாது. உங்க ஊழலை செய்து அம்மாவையே சிறைக்கு அனுப்பிய அந்த குடும்பம் திரு கண்ணன் மட்டும் பேசுவார். தேங்க்யூ. திரு கண்ணன் மட்டும் பேசுவார். திரு கண்ணன், உங்களுடைய பார்வை. அதாவது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சின்னம்மா அவர்கள் வரணும்னா, ஐயா ஓபிஎஸ் வரணும்னா சிலுவம்பாளையம் பழனிசாமி கேட்கணுமா அதிமுக ஒன்றிணைக்கு? அவர் தானங்க பொதுச் செயலாளரு. வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க.
2017 அதிமுக ரெண்டா பிளவுபட்டு இருக்கும் போது யாரு பொதுச் செயலாளரு? 2017 அப்ப பொதுச் செயலாளரே இல்ல, தற்காலிக பொதுச் செயலாளர் யாரு? சசிகலா. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு என்ன ரோல் அங்க? ஒருத்தர் பொருளாளர், ஒருத்தர் தலைமை நிலை செயலாளர். பொதுச் செயலாளர் இல்லாம எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வர முடிஞ்சிச்சு? எந்த பொதுக்குழு செயற்குழு அந்த ஏற்பாடை செஞ்சுச்சு? எந்த பொதுச் செயலாளர்கிட்ட அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு? சரி, அதே போல ஐயா ஓபிஎஸ் நீக்கும் போது அவரதே ஒருங்கிணைப்பாளர், அவரதே முதல் கையெழுத்து. அவரை நீக்கிறதுக்கு இதே பொதுக்குழு செயற்குழு கூடித்தானே நீக்குச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பழனிசாமி பொதுக்குழு செயற்குழு கூடும், பழனிசாமி பதவி பரலோகத்திற்கு அனுப்பப்படும். பழனிசாமி ஏன் கேட்கணும்? பெரிய சூட்சமெல்லாம் ஒண்ணு தெரியாது. பொதுக்குழுல எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா வந்துட்டாங்களா? பொதுக்குழுல எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க? அன்பு சகோதரி, இந்த ஆயுதத்தை பழனிசாமி கையில் எடுத்து வெற்றி பெற்றாரோ அதே ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்து வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா சூட்சுமத்தை வகுத்து கொடுத்த சூத்திரதாரிய நாங்க தான். பழனிசாமி வந்து சசிகலா அவர்களுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டுல இடையில் வந்தவர் தான் இந்த எடப்பாடி. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அம்மா சசிகலாவும் ஒன்று சேரும் போது இடையில் வந்தவர் இடையிலேயே போக மாட்டாரா? அப்படி நாங்க அனுப்ப மாட்டோமா? பழனிசாமி நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவீங்க, அப்புறம் இவரை தற்காலிகமா கொண்டு வருவீங்க. இப்ப நாங்க ராசி ஆயிட்டோம், நீ போயிருன்னா அவரு எப்படி போவாரு? பிள்ளையாருக்கே அதே நிலைதானே. தேவைப்படும் போது சாணி கூட பிள்ளையாரா மாறிடுது. கடவுளுக்கே அந்த கதிக்கும் போது பாவம் மனுஷன் தானே பழனிசாமி. விளையாட்டுக்கு பேசுறதே நல்லா இருக்கும், பிராக்டிகலா சொல்லுங்க. பிராக்டிகலா சொல்றேன், புடிச்சு வச்சிருக்கோம் பிள்ளையாரா, அது சாணிங்கிறது மறந்துட்டு அப்படிலாம் வார்த்தை சொல்லாதீங்க, வேண்டாம். எதுக்கு நான் சொல்றேன்? சாணிய பழனிசாமி இல்ல, வேண்டாம். சாணிய புடிச்சு பிள்ளையாரா எதுக்கு? எவ்வளவு ஏன் இவ்வளவு ரசகுறைவா பேசுறீங்க? வேண்டாம், அரசியல் ரீதியா பேசுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் அபத்தமா பேசி ஒரு தரத்தை குறைச்சாதீங்க. தொலைக்காட்சிக்கு அவ பெயரை போடுங்க. இந்த மாதிரி பேச நான் விரும்புறதே இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன். ஏனுங்க இந்த பழனிசாமிக்கும் இந்த கட்சிக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த பழனிசாமிக்கும் இந்த சிஎம் சீட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? சினிமா இல்லைன்னாங்க, அண்ணன் தினகரன் இல்லைன்னாங்க, இந்த பழனிசாமிக்கு வாய்ப்பே இல்லைங்க. பழனிசாமி தூக்கிங்கன்னு நான் சொல்லலைங்கண்ணா, நீங்க சொன்னீங்கண்ணா. அண்ணா நான் இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். அப்படித்தானுங்கண்ணா நீங்க பேசிருக்கீங்க. அதனால மாத்தி மாத்தி பேசுறதும் பச்சோந்தி மாதிரி நிறத்தை மாத்துறதும் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்களா? அது உங்களுக்கு தொழிலா கூட இருக்கலாம். பேச முடியாதுங்கன்னா பச்சோந்தின்னு சொல்லுவோம், நன்றி கேட்டவர் சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே. திரு தமிழ்மணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான டெக்னிக்காலிட்டி அவர் சொல்றாரு. பொதுச் செயலாளர் ஒத்துக்காமே நாங்க வந்து செஞ்சிட முடியும், பொதுக்குழு ஒத்துக்கிட்டா போதும், அப்படிதானே கடந்த காலத்துல செஞ்சீங்க. அப்படி நான் ஏத்துக்கிறேங்க, அதான் ஜனநாயகம். அவர் சொல்றது தப்பு யார் சொல்ல முடியும்? அப்ப இன்றைக்கு இபிஎஸ் இல்லாமையே மற்றவர்கள் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுத்துட முடியும்ன்ற ஒரு யூகம் தானே அவர் கொடுக்கிறது. அல்லங்க, பொதுக்கு இபிஎஸ்ஸே சேர்த்துக்க முடியாதுங்க யாரையும். யாரு அனுப்பிச்சாங்க வெளியில? பொதுக்குழு அனுப்பிச்சது. இப்ப அவரு சொன்னார். யாரு? ஓபிஎஸ் யார் அனுப்பிச்சா? ஆமா, பொதுக்குழு அனுப்பிச்சது. பொதுக்குழு தான் சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். அதனால பொதுக்குழு சுப்ரீம்ங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் எப்பயும் கிடையாது. அது ஜனநாயகம்னு நான் ஏத்துக்கிறேன். ஓபிஎஸ் ஏத்துக்கறாங்க. அப்படி ஒரு நிலை வந்தா என்ன பண்ணுவீங்க? திரு கண்ணன் சொல்ற மாதிரி எந்த நிலைமை? இன்னைக்கு வந்து ஒரு 6 பேர் போய் பேசியிருக்காங்க வச்சிருக்காங்கன்ற செய்திகள் வருது. இதெல்லாம் இந்த மாதிரி ஹேசியங்கள்லாம் போகக்கூடிய காலத்துல அந்த 6 60 ஆனா 600 ஆனா என்ன பண்ணுவீங்கன்றது அவங்க கேள்வி. நாளைக்கு எடப்பாடி ஸ்டாலின் வந்து நீங்க தான் வெளியூர் போற, நீங்க சிஎம்னு கொடுத்துட்டா அப்படி நிலைமை உருவாக்கிச்சுன்னா என்னம்மா ஒரு கற்பனைக்கா வரமுறை இல்லையா? எவ்வளவு கற்பனை தான் பண்றது? ஒரு நியாயத்துக்கு பதில் சொல்றேன். சிஎம் ஸ்டாலின் நான் அமெரிக்கா போறேங்க, நீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்குங்க, நான் 3 வருஷம் இருந்தேன், நீங்க 4.5 வருஷம் இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதான்னு கொடுத்துட்டு போன நல்லா இருக்குமா? நடக்காதா? இப்ப பொதுக்குழுல அப்படி நடக்கவே நடக்காது. இட் இஸ் an impossibility. நான் ஏமா சொல்றேன், நான் அவுட் சைடர், ஐ அம் நாட் a party man. ஐ ரிப்பீட். அப்படி இருந்ததுனால் அது ஒரு ஜனநாயகம்னு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
எடப்பாடி ஏத்துக்கணும், சசிகலா ஏத்துக்கணும், ஓபிஎஸ் ஏத்துக்கணும். இப்பயும் அதுதான் சொல்றோம். இன்னொன்னு, இது கம்ப்ளீட்டா இப்ப பாஜக இவங்களை தூண்டி விட்டு கட்சிக்குள்ள போங்க. ஐ ஸ்டாண்ட் பை தட். அது என்ன விளைவோ நான் ஏத்துக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள இருப்பாங்க, வந்து எலெக்ஷன் நெருங்க அண்ணாமலை சிஎம், நம்ம டெப்டி சிஎம் நமக்குள்ள ஒருத்தர் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. கட்சியை அதுல தகராறான மாதிரி காமிச்சு சின்னத்தை முடக்கி ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் அதிமுக பிஜேபியோட கூட்டு வச்சுக்கும். இதுதான் ஒரு லாங் டேர்ம்ல ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அதுதான் உங்களுடைய பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு கர்ணன், நிறைவு கருத்து உங்களுடையது சுருக்கமா. செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய அந்த ஆதரவும் தொண்டருடைய அரவணைப்பும் சின்னம்மாவுக்கு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. சார் கேட்கல நீங்க பேசுறது. மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆகவே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்குள் அறிவிப்புக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை, தனிப்பட்ட ஒரு நபரை புறந்தள்ளிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்க போறாங்க. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில், நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வருவதா அவங்களுடைய லட்சியம். ஏன்னா கடக்கோடி தொண்டனுடைய தேர்தல். ஆகவே எல்லாரும் சரியா இருக்கிறாங்க. கூடிய விரைவில் சின்னம்மாவை சந்திக்க போறாங்க. ஓகே, தேங்க்யூ திரு கண்ணன். சுருக்கமா. பழனிசாமிய எந்த சக்தி பின்னாடியிலிருந்து இயக்கி அவரை முன்னாடி கொண்டு வந்ததோ, அது பாஜகவோ பரந்தாமனோ யாரா வேணா இருக்கட்டும், அதே சக்தி தான் எந்த பொதுக்குழு செயற்குழுவால் பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதே பொதுக்குழு செயற்குழுவால் விரைவில் நீக்கப்படுவார். அதிமுகவில் இருப்பதும் இல்லாமல் போவதும் பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. பழனிசாமி அதிமுக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட அதிமுக இருக்கிற பழனிசாமியுடன் சேர்ந்த அதிமுக சரி இல்ல நான் பதவியில தான் இருப்பேன், என் பதவியை நான் விட்டுட்டு போகவே மாட்டேன்னு பதவி பிடிச்சு தொங்குனாருன்னா பழனிசாமி இல்லாத அதிமுக விரைவில் உருவாக்கப்படும். அதற்கான வேலைகள் துவங்கிவிட்டன. பூர்வாங்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கு. ஓகே, திரு மணிகண்டன் லாஸ்ட் வார்னிங்லாம் கொடுக்கிறார் பாருங்க, இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கிறார். இல்ல ஊடகங்கள் உலா வரக்கூடிய அனைத்து செய்திகளும் வதந்திகள் தாங்க. இன்றைக்கு தலைமை கழகத்துல இப்ப அண்ணன் உதயகுமார் ஆகட்டுங்க, அண்ணன் KP முனுசாமி, அண்ணன் நத்தம், அண்ணன் SP வேலுமணி, அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன், அனைவருமே இன்றைக்கு பேசும் பேச்சு வார்த்தை என்னதுங்களா, அனைத்து இந்திய அண்ணா திமுக நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான் சொன்னாங்க. அதனால வெளியில தவறான செய்திகளை திட்டமிட்டு பாஜகவும் திமுகவும் உளவுத்துறையும் சேர்ந்து கையாளுகிறது. அதிமுக தொண்டர்கள் உறுதியா இருக்காங்க, எவராலும் அசைக்க முடியாதுங்க. நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான். அவர் தலைமையில் 2026 மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமையும். 200 இடங்கள் அதிமுக வெற்றி வருங்க. அதை நோக்கி அதிமுக பயணிக்கிறது. எந்த கிள்ளு கீழலுக்கும் அதிமுக கவலை கொள்ளாதுங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.